வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல அறியாமை அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, அது தவறும் கிடையாது. ஒண்ணுமே அறியாம இருக்கிறது தாங்க தவறு. அதனால இந்த மாசத்துக்கான பலன் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பார்த்தோம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்மளுக்கு அது பயன்படும். வாங்க இந்த மாசம் பங்குனி மாசத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த பங்குனி மாசம் கிட்டத்தட்ட 20 டிகிரியில பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சுக்கரனோட சாராம்சம் வாங்கி சுக்கரனோட திசா இருப்பிலேயே இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசத்துக்கான கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்குனி மாசம் 2ஆம் தேதியே கிட்டத்தட்ட பங்குனி 2ஆம் தேதியே சூரியனோட பயிற்சி ஆயிடுறாருங்க. இந்த சூரியன் பயிற்சி அப்படின்னு சொல்றப்ப ஏற்கனவே அவர் கும்பத்துல இருக்கிறாரு, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுறாருங்க. அடுத்த நாளே பங்குனி மாசம் 3ஆம் தேதியே செவ்வாவோட பயிற்சி நடந்துடுறாரு. இப்ப சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு, மகத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு. சரி, இந்த மாசத்துல இன்னொரு பயிற்சி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா புதனோட பயிற்சி சொல்லலாம். இந்த புதனோட பயிற்சி பங்குனி மாசம் 13ஆம் தேதி ஆயிடுறாருங்க. இந்த பங்குனி ஒரு வகையா மட்டும் நம்மளுக்கு வேலை செய்ய போறது கிடையாது இந்த புதன். அப்ப அந்த புதனே பார்த்தோம்னா இந்த மாசத்துல வக்ரம் அடைய போறாரு. அப்ப போன வேகத்திலே திருப்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த புதனுக்கு உண்டுங்க. அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா வக்ரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட இந்த பங்குனி மாசம் 20ஆம் தேதி போன வேகத்திலே மறுபடியும் ரிட்டர்ன் மீனத்துக்கு வர போறாருங்க. அப்ப வரதுனால எவ்விதமான பாதிப்பு வரப்போகுது, எந்த விதமான சிரமங்கள் கொடுக்க போறாரு. அவர் ஏற்கனவே நீச்சமா இருக்கக்கூடிய புதனா இருந்தாரு. அவரு மேஷத்துக்கு போன வேகத்திலே ரிட்டர்ன் வரப்போ பார்த்தோம்னா வக்கரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாசமா செயல்படுங்க. கிட்டத்தட்ட அந்த வக்கரத்தோட செயல்படக்கூடிய ஒரு மாதம்னு சொல்றதும் இது அடுத்த மாசம் கிட்டத்தட்ட சித்திரை மாசம் 13ஆம் தேதி வரைக்குமே இந்த வக்கரத்தோட செயல்பாடுகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சித்திரை மாசம் கடைசியில 28ஆம் தேதி பக்கமா தான் அவரு மறுபடியும் பயிற்சி ஆக போறார். இப்ப அதிலேயே இந்த பங்குனி மாசம் 19ஆம் தேதி கிட்டத்தட்ட சுக்கரனோட பயிற்சியும் அங்க நடக்க போகுதுங்க. இப்ப இந்த 4 கிரகங்களோட பயிற்சிகள் நம்மளுக்கு எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, நம்ம ஒரு ராசிக்கும் எவ்விதமான பலன்கள் வரப்போகுது, இந்த புதன் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி செயல்படுத்துறதுனால எவ்விதமான பாதகம் கொடுக்க போறாரு. இப்ப போகக்கூடிய வேகத்துல ஒண்ணு கிராஸ் பண்ணணும்னா எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் கிராஸ் பண்ணிடலாங்க. அதுவே அதுல ஏதாச்சும் ஒரு டிராபேக் ஆகி ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னு சொன்னா திருப்பி போறப்ப தயக்கங்கள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தயக்கமான சூழலும் அவர் இருக்கிற இடமே ஒரு கெட்ட இடமா, ஒரு வலு இல்லாம, ஒரு சத்து இல்லாம ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னு சொல்றப்ப அவர் மீண்டும் எப்படி வெளியில வரப்போகிறார் புதன். அப்ப இந்த விதமான மாற்றங்கள் எப்படி இருக்கு, இந்த மாசத்துல எவ்விதமான சூழல்கள் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்க போறாங்க இப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ஃபாலோ பண்றவங்க, ஷேர் பண்றவங்க, கமெண்ட் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட பரிபூரண நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போறப்ப நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னாதான் புது புது விஷயங்கள் நம்ம பேசுறது டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். மீனராசி கிட்டத்தட்ட எவ்வளோ சனி பயிற்சிகள் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலகட்டங்கள் பயிற்சி ஆகி போயிடுச்சு. இப்போ இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு சாதகமான பலன்கள் வந்துட்டு இருந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டு அதிபதியான குரு 2ல உட்கார்ந்துருந்தனால இன்னைக்கு வருமான ரீதியாவோ மிச்ச ரீதியாவோ நம்மளுக்கு நல்லா சப்போர்ட்டிவான ஒரு குரு நம்மளுக்கு 2ல உட்கார்ந்துருந்தனாலையும் அவங்களோட சப்போர்ட்டான பலத்தினால நம்ம சம்பாதிக்க ரீதியாகவும் குறைகள் இல்லாம போயிட்டு இருந்த கூடிய காலகட்டங்கள். இதுவே பார்த்தோம்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்களோட ராசியில உட்கார்ந்ததுனால நம்ம பல தரப்பட்ட ஒரு அடிகள் வாங்குற மாதிரியும் சிரமங்கள் வாங்குற மாதிரியும் சூழல்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பா புதன் அமைச்சு கொடுத்தாரு. அதே மாதிரியே உங்களுக்கு 2ஆம் பாவத்துல மேஷத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய புதனா இந்த மாசத்துல செயல்பட போறாரு. இப்போ ரிட்டர்ன் வரப்போ பார்த்தோம்னா வக்கரத்தோட செயல்படுவார். இப்போ அந்த வக்கரத்தோட செயல்படுறப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு திருமண ரீதியான தடைகள் ஏற்படுத்துறது, இல்லை ஒரு கலத்தர ரீதியான தோஷங்கள் உற்பத்தி பண்றது, இல்ல நல்ல லைஃபா போயிட்டு இருந்துச்சுங்க, திடீர்னு பிரிவினைகள் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ளார ஏதாச்சும் ஒரு பிரிவினைகள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்குது, வாக்குவாதங்கள் கொடுக்குது, அப்ப நாங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றதுக்கான சூழலுக்கு அமைச்சு கொடுக்குது, இந்த மாதிரி ஒரு சிரமங்கள் காட்டக்கூடிய ஒரு டைம்னு சொல்லலாம். ஆனா இந்த 7 சனினாலேயோ மிச்ச பாதிப்பு அப்படின்னு சொல்றதை விட நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, நம்மளோட பர்சனலான பேர் கெட்டு போகுது. இப்போ நம்மளோட செயல்பாடுகள் நம்மளோட வளமுறைகள் பார்த்தோம்னா குறைகுத்தங்கள் சொல்றாங்க. ஒரு ஆணா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப நான் என்னோட பர்சனலான விஷயங்கள் தூண்டி வச்சு பாக்குறாங்க. இப்போ அவங்க பேசுற விதங்கள் பார்த்தோம்னா நம்ம மன ரீதியா துன்புறுத்துற மாதிரி இருக்கு. அதனால நாங்க எங்க 2 பேத்துக்குள்ள வாக்குவாதமாய் கொஞ்சம் பிரியிற மாதிரி சூழல்கள் அமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இல்லை நாங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லை, கொஞ்சம் சிரமங்கள் ஆகுது. நானா கன்வென்ஸ் ஆகி போனாலுமே
அவங்க ரொம்ப பில்கு பண்றாங்க, ரொம்ப சண்டைக்கு வராங்க, சச்சரவு வராங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க பர்சனலா என்னை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம். இப்ப எல்லா விதத்திலையும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா பலமா இருந்தது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தொழில் ரீதியா தான் சொல்லுவேன். அப்ப அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பர்சனலான லைஃப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப ஜாக்கிரதையா, இல்ல கூட இருக்கக்கூடிய துணைவர்கள் இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறவங்க வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸுக்கும் எப்படி இருக்கிறாங்க, எப்படி எந்த விதமான நிலைமையில இருக்குன்னு பார்க்கறதுக்கு இருக்கு. இப்போ உங்க ஃபேமிலியில உங்க ஃபேமிலி மெம்பர் ஒரு ஹஸ்பண்டுக்கோ ஒரு ஒய்ஃபுக்கோ இந்த மீனராசியா இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா முழுசா உங்களோட சப்போர்ட் வேணும். அப்ப அந்த சப்போர்ட் அப்படின்னு சொல்றப்ப அவங்க ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ராசின்னு சொல்லலாம். லக்னத்தை சுமந்து சொல்லலைங்க, வெறும் ராசியை மட்டும் சொல்றேன். அதே லக்னம் ஒரு சிற ராசியாவோ இல்ல சர லக்னமாவோ இந்த மாதிரி ஒரு லக்னாதிபதி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க குணாதிசை வேற மாதிரி இருக்கும். இப்ப ராசியாதிபதி உபயராசியா இருக்கிறனாலையும் அவங்களோட குணாதிசயங்கள் மீன ராசியா இருக்கிறனாலையும் அவங்க வீட்டதிபதி குருவா இருக்கிறனாலையும் அவங்களோட செயல்பாடுகள் வந்து பார்த்தோம்னா ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். அந்த டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா எந்த முடிவுகள் எடுக்கணும்னாலும் ஒரு ஆப்ஷன்ஸ் தேடுவாங்க, ஒருத்தவங்களோட டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் பிரித்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடையாது. வேற யாராச்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நீங்க தான் கூட இருக்கிறவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அப்ப அந்த சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சக்சஸ் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா அமையுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஏட்டிக்கு போட்டியா பேசுறதும் விதண்டாவதமா பேசுறதும் இல்லை நம்ம சொல்றதை அவங்க ஏத்துக்கல, கொஞ்சம் கூட நமக்கு செவியே சாய்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைமா இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப அந்த சிரமம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பார்ட்னர்ஷிப் ரீதியா இல்ல ஒரு லைஃப் பார்ட்னர்ல எதனாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்லபடியா இருந்துட்டா எல்லா விஷயத்துலயும் நல்லா அமைஞ்சிருங்க. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, எக்ஸாம்ஸ் ப்ரெஷர்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்ஸ்ல எதனாச்சும் மார்க்குகள் குறையறதுக்கு ஏறதுக்கு டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகும். அப்போ ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவான் முக்கியமான காரகத்துவமா வைக்கிறாரு. அப்ப உங்க வீட்டுக்கு 2ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் அவரும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்துல சனி கூட சேர்ந்து உட்கார்ந்துடுறாரு. அப்போ மார்க் ரீதியான ஒரு டிராபேக், பின்னிணைவு. அப்ப இதுல ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு டீவியேஷன் ஃபிளக்சுவேஷன், மார்க் நல்லா படிச்சுட்டு இருந்தேங்க, நல்ல மார்க் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தேன், இப்ப 2வது ரேங்க் 3வது ரேங்க் வாங்குற மாதிரி இருக்கு, இல்ல எனக்கு மார்க் ரீதியா இல்ல ரேங்க் ரீதியா எனக்கு கம்மி ஆகுது, என்ன காரணம்னு தெரியல, புதுசு புதுசா ஏதாச்சும் பிரச்சனைகள் வருது, பாதகம் கொடுக்குறேன். அப்ப இந்த மாதிரி சிரமங்கள் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமா இந்த புதனும் செயல்படுவாரு. அப்ப இந்த மாதிரி ப்ரெஷர் இல்லாம ஒரு வாய்ப்பு இல்லாம இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பர்சனலா கொண்டுட்டு போகாம நம்ம ஒரு கேர்லெஸ்ஸா இல்லாம ரொம்ப ஈகரா ரொம்ப ப்ரெஷரைஸ்டா படிச்சு எழுதினா மட்டும்தாங்க இந்த ஒரு எக்ஸாம்ஸ்ல நல்ல ஒரு மார்க்கிங்ஸ் வாங்க முடியும். இதே வந்து நான் படிச்சு எல்லாமே தெரியும், எல்லாமே படிச்ச விஷயம் தானே, குவார்டர்லி எழுதணும், ஹாஃப் இயர்லியில் எழுதணும், எல்லாமே எழுதிட்டு வந்துட்டு இருக்கிறோம், ரெகுலரா படிச்சுட்டு இருக்கிறேன், ரெகுலரா இவ்வளவு மார்க் வாங்கிட்டு இருக்கிறேன், கடைசியில ஃபைனல்ஸ்ல நான் நல்லபடியா எழுதிடுவேன், இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்க வேண்டாம். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தாவே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மார்க் ரீதியா மிச்ச ரீதியாகவும் குறைஞ்சிடும். அதே மாதிரியே உங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா மீன ராசிக்காரங்க உங்க பசங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்பா அம்மா ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். நான் இருக்கிறேன், அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டா இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னாவே அவங்க இருக்க வந்து இன்னும் முயற்சிகள் அதிகப்படுத்துவாங்க. அவங்களுக்கு நீ முயற்சி அதிகப்படுத்துறதுக்கான வேலையை மட்டும் மோட்டிவேட் மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நல்ல மார்க் வாங்கி நல்ல ஒரு பொசிஷனுக்கு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு இல்லை அடுத்த கோர்ஸுக்கு தேவையான ஒரு மார்க்கு பொசிஷன் கிரேடு இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அமைச்சுக்குவாங்க. அதுவே இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போகலை, சப்போர்ட் பண்ணல, அவங்களாம் ஒத்த காலில் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அது கிடையாது. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் தேவை, ஒரு மோட்டிவேஷன் தேவை. அந்த மோட்டிவேஷன் இருந்தாவே நல்லபடியாக வந்துடுவாங்க. அந்த ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நல்லா படித்து மார்க் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சிக்கு போகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல மாதம் அமைய என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.